கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் காரில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த விவகாரத்தில் இதுவரை என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன? அபிநயா, தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரையைச் சேர்ந்த 19 வயதான கல்லூரி மாணவி இங்கே கோவையில் தங்கி படித்து வருகிறார். இவர் நேற்று இரவு தனது ஆண் நண்பருடன் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அந்த காரில் இருந்த மாணவியின் ஆண் நண்பர் வினித் என்பவரை தாக்கி அறிவாளால் அவரை தாக்கிவிட்டு அந்த பெண்ணை தூக்கி சென்றனர். இந்த தாக்குதலில் வினித் காயமடைந்து மயக்கமடைந்திருந்தார். இந்நிலையில் அந்த பெண்ணை அந்த கும்பல் தூக்கி சென்றிருந்தது. சிறு மயக்கம் தெளிந்து சிறிது நேரத்திற்கு பின்னர் கண்விழித்த வினித் இது குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தேடுதல் வேட்டை நடத்திய பொழுது அப்பகுதியில் இருந்து ஒரு சில மீட்டர்கள் தள்ளி அங்கு நிர்வாண நிலையில் இருந்த மாணவியை காவல்துறையினர் மீட்டார்கள். இரவு சம்பவம் நடந்த பொழுது மணி 11 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் காலை 4 மணி அளவில் காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து உடனடியாக அந்த பெண் அங்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காயமடைந்த வினித் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 நபர்கள் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு 7 தனிப்படைகள் தற்பொழுது காவல்துறை அமைத்திருக்கிறார்கள். அந்த 7 தனிப்படையினரும் அந்த 3 நபர்கள் யார், பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்தி வருகிறார்கள். கோவையில் இரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் இந்த கொடூரமான சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறை தரப்பில் தீவிரமான தேடுதல் பணி நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அந்த குற்றவாளிகளை கைது செய்து விடுவோம் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.